ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி 7வது நாள் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக நல்ல திருப்தியாக போகுது. அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூட. செவ்வாய்க்கிழமை எப்பயுமே செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் போடுவோம். நான் இன்றைக்கி 6 to 7 போடலான்னு சொல்லிவிட்டு நேரமே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டேன். எப்பயுமே தீபம் இது எல்லாமே திங்கக்கிழமை நைட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஆனால் நேற்று கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ எல்லாத்தையும் தொடச்சி நீட்டாக போட்டு மட்டும் வச்சுட்டு வெத்தலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெத்தலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் எப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். 100% எனக்கு ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரியாது. நான் ஃபாலோ பண்ணுறத போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் மனசார எப்படி ஃபாலோ பண்ணாலும் நல்லதே நடக்குங்க. முருகர் எதுக்குமே எப்பயுமே கோச்சிக்க மாட்டார். இன்றைக்கி பூ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஒவ்வொரு பெட்டல்ஸ் மட்டும் வெத்தலை தீபத்தில் வச்சிடுறேன். எப்பயுமே நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு கும்பிட்டா போதும். அதை நான் ரொம்பவே நம்புவேன். எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாம்பிராணி போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஈஸிங்க சாம்பிராணி போடுறது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். கறிக்கட்டை வாங்கி வச்சுட்டு அதை இது பண்ணுறக்குள்ளே போதும்னு ஆயிரும். இப்போ இந்த மாதிரி தொட்டாங்குச்சி லைட்டாக அடுப்பில் காமிச்சு லேசாக பற்றினதையும் எடுத்து நீங்கள் கரண்டியில் போட்டிங்கன்னா அது எரிஞ்சு முடிஞ்சதையும் நமக்கு தணல் வந்துடும். நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். முருகருக்கு எப்பயும் போல் திஷ்டி எடுத்துகிட்டு கொஞ்சிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தம்பி ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த ஸ்லைம் வச்சு நான் ஒரு சின்னதாக காலையில் சரவணபவெல்லாம் எழுதி முடிச்சுட்டு சும்மா செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுங்க. அது உண்மையாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. பாருங்கள். முருகர் எதில் செஞ்சாலும் நல்லா இருப்பார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.